அக்காலத்தில் விரல் விடும் அளவிற்கு பாடகர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது கணக்கே இல்லாமல் ஏகப்பட்ட திறமையான பாடகர்கள் உள்ளார்கள். அப்படி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் பாடல்கள் பாடி அசத்தி வருபவர்தான் ஜோனிடா காந்தி. கனடாவில் பிறந்து வளர்ந்த இவர் ஹிந்தியில் வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் இடம்பெற்ற பாடல் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். தமிழில் ஓ காதல் கண்மணி படத்தில் இடம்பெற்ற மென்டல் மனதில் பாடல் மூலம் அறிமுகமானார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஜோனிடா காந்தி பேசும்போது, என் நண்பனின் பதிவை சோஷியல் மீடியாவில் பார்த்து கொண்டிருந்த போது நான் கண்ட ஸ்டோரி என்னை அதிர செய்தது. ஒரு ஆண் தனது அந்தரங்க பகுதியை பகிர்ந்து அதன் பின்னணியில் எனது போட்டோவை வைத்திருந்தார். எனக்கு இது அதிர்ச்சியை தந்தது. இது மாதிரியான நபர்களை நான் பிளாக் செய்து விடுவேன். இது மாதிரியான சம்பவங்களை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது என்பதால் யார் மீதும் வழக்கு தொடரவில்லை. ஆனால் இதுவும் பாலியல் சீண்டல்தான். இது போலவே பலர் எனக்கு தொல்லை கொடுத்துள்ளனர் என பேசினார்.